திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கட்டுமான பணிக்கு கொண்டுவரப்பட்ட செங்கற்களை பக்தர்கள் எடுத்து அடுக்கி வேண்டுதலில் ஈடுபட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. சுவாமி தரிசனத்திற்கு பிறகு ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநில பக்தர்கள் தாங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று வேண்டுதலுடன் அங்கிருந்த கட்டுமான செங்கற்களை கோபுரம் போன்று அடுக்கி வைத்து வழிபாடு நடத்தினர். இதனை பிற பக்தர்களும் பின்பற்றியதை அடுத்து கோவில் நிர்வாகம் துப்புரவு பணியாளர்களை கொண்டு அந்த செங்கற்களை உடனடியாக அப்புறப்படுத்தியது. மாவட்டம் பாசன்ஸ்வேலி வனப்பகுதியில் ஒரு வாரமாக பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க விமானப்படை ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டுள்ளது. பாசன்ஸ்வேலி பைக்காரா வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டு ஒரு வார காலமாக எரிந்து வருகிறது. இந்த காட்டுத்தீயில் 2000 ஏக்கர் வனப்பகுதிகள் எரிந்து நாசமாகியுள்ளன. இதையடுத்து தீயை அணைக்க வரவழைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் பாசன்ஸ்வேலி மற்றும் எமரால்ட் அணைகளில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர் வந்திருந்த பொதுமக்கள் மீண்டும் பணி நிமித்தமாக தங்கள் ஊர்களுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் நெல்லை ரயில் நிலையத்தில் 2வது நாளாக பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா ரயிலில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் இடமில்லாமல் நடைபாதை மற்றும் லக்கேஜ் கேரியர்களில் அமர்ந்து ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை, கோவை செல்வோரின் வருகையால் ரயில் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிந்து தொடர் விடுமுறை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. ஏராளமானோர் குடும்பத்துடன் வந்து அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், லேடிஸ் சீட், ஜென் சீட், பக்கோடா பாயிண்ட் மற்றும் சேர்வராயன் கோயில் போன்ற இடங்களை சுற்றி பார்த்து ரசித்தனர். மேலும் ஏற்காடு படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தனர். இந்நிலையில் போதுமான பார்க்கிங் இல்லாததால் வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்பட்ட நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சிறுமுகை லிங்காபுரம் அருகே தாயை பிரிந்த குட்டி யானை ஒன்று அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. சிறுமுகை வனசோதனை சாவடி அருகே பரிசல் துறைக்கு செல்லும் வழியில் கடந்த 2 நாட்களாக மாலை நிறத்தில் குட்டி யானை சுற்றித் திரிகிறது. காந்தையாற்றில் தண்ணீரை குடிக்க வந்த யானை கூட்டத்திலிருந்து பிரிந்த குட்டியை மீண்டும் தாயுடன் சேர்க்க வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிந்து விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் 2000 ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். 20 கிலோ எடையுள்ள ஆடுகள் 7000 முதல் 9000 ரூபாய் வரையும், 30 கிலோ ஆடுகள் 13000 முதல் 17500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. இதேபோன்று 50 கிலோ ஆடுகள் 28000 முதல் 30000 வரை விற்பனையாகின. சென்னையின் 300 முக்கிய சாலைகளில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வழிகாட்டி பலகைகளை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. தமிழ் தெரியாதவர்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எழுத்துக்களுக்கு பதில் படங்களுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் தெளிவாக தெரியும் ரிஃப்ளெக்டிவ் வசதி கொண்ட இந்த பலகைகள் முதற்கட்டமாக அண்ணா சாலை, அண்ணா நகர் மற்றும் வெள்ளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் நிறுவப்பட உள்ளன. இதன் மூலம் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் நூல் விலை உயர்வை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் கடந்த 3 நாட்களாக அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 9 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதுடன் தொழிலாளர்களுக்கு 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மூலப்பொருட்களான நூல், விறகு, ரசாயன பொருட்களின் விலை 20% வரை உயர்ந்திருப்பதால் மருத்துவ துணி விற்பனை விலையும் 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த மத்திய, மாநில அரசுகளுக்கு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருப்பூர் வாக்கு எண்ணிக்கை மையத்தை முற்றுகையிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். LRG அரசு மகளிர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வெள்ளிக்கிழமை இரவு 2:30 மணி நேரம் CCTV வேலை செய்யவில்லை என்று தாவேக்காவினர் குற்றம் சாட்டுகின்றனர். மற்ற கட்சியினரை உள்ளே அனுமதிப்பதாகவும் தாவேக்க முகவர்களுக்கு அடையாள அட்டை கூட வழங்கவில்லை என்றும் கூறி அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கோயிலில் 23 சவர நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் கூத்தாண்டவருக்கு அணிவிக்கப்பட்ட 23 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த திருநாவலூர் போலீசார் அங்குள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் கமலாலய குளத்தில்
வரும் மே 8ஆம் தேதி தொடங்க உள்ள புகழ்பெற்ற தெப்பத் திருவிழாவிற்கான கட்டுமான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. 432 பேரல்கள் மற்றும் மரப்பலகைகளை கொண்டு 2500 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்ட தெப்பம் உருவாக்கப்பட்டு வருகிறது. சுமார் 500 பேர் அமரக்கூடிய இந்த மின்னொளி தெப்பம் 3 நாட்களுக்கு இரவு வேளையில் குளத்தை வலம் வர உள்ளது. திருப்பூர் LRG கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் CCTV காட்சிகள் அதிகாலை 2 மணி நேரம் பின்னோக்கி ஓடியதால் பரபரப்பு நிலவியது. இணைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் கேமராக்கள் வேலை செய்யவில்லை என பாஜக மற்றும் தாவேக முகவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நேரில் ஆய்வு செய்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே நேரம் மாறியதாக விளக்கமளித்துள்ளார். பள்ளி கோடை விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் மகாதீபாரதனை நடைபெற்றது. அதன் பிறகு பக்தர்கள் சாமியை வழிபட்டனர். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நலன் குளத்தில் குளித்துவிட்டு 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமியை தரிசனம் செய்தனர். தர்மபுரி வழியாக செல்லும் பெங்களூரு சேலம் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் வசந்தராணி என அழைக்கப்படும் ரோசி ட்ரம்பட் மலர்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்குகின்றன. மெக்சிகோவை தாயகமாக கொண்ட இந்த மரங்கள் கடும் கோடையிலும் இலைகளே தெரியாத அளவிற்கு பூக்களால் நிறைந்து காணப்படுகின்றன. நல்லம்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் பூக்கள் உதிர்ந்து மலர்படுக்கை போல காட்சியளிப்பது அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. திண்டுக்கல்லில் 4 நாட்களாக கழிவுநீர் ஓடையில் சிக்கித் தவித்த நாயை தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி மீட்டனர். முத்தழகுப்பட்டி அருகே மாநகராட்சி சார்பாக புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் ஓடை துவாரத்தில் நாய் ஒன்று உள்ளே விழுந்தது. அதன் கால்கள் முறிந்ததால் வெளியே வர முடியாமல் 4 நாட்களாக உணவின்றி கழிவுநீர் ஓடைக்குள் சிக்கித் தவித்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கழிவுநீர் ஓடைக்குள் இறங்கி நாயை கயிறு மூலமாக மீட்டு ப்ளூ கிராஸ் அமைப்பினரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தையை கடத்த முயன்றவரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் 1.5 வயது பெண் குழந்தை உடல்நலக்குறைவால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தது. அப்போது பள்ளிக்குண்டா பகுதியைச் சேர்ந்த நியாஸ் என்பவர் குழந்தையை கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பொதுமக்கள் அவரை பிடித்து காவல் நிலையத்திடம் ஒப்படைத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். இளைய சமுதாயம் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் திரும்பி இருப்பதை மறுக்க முடியாது என்றும் கூறினார். இளைய சமுதாயம் ஒரு சிலர் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படாது.